இந்நிகழ்ச்சி வாயிலாக இணையும் நேயர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். திடீரென நேற்று இரவு நள்ளிரவு முதல் பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்திருக்கு. இப்படி பல விஷயங்கள் இருந்தாலும் நம்மளுடைய கவனம் ஃபர்ஸ்ட் போகக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா மீனவர் பிரச்சனை குறித்து டெல்லியில் நடந்த உயர்மட்ட விவாதம் தான். அதில் பார்க்குறோம் அமைச்சர்களிடையே விவாதங்கள் நடக்குது. இதில் பல முக்கிய டெவலப்மெண்ட்ஸும் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு எடுத்து பார்க்கணும் அப்படின்னா ரெகுலர் மீட்டிங்ஸ், அது மட்டும் இல்லாமல் ஒரு ஜாயிண்ட் ஆக்ஷன் கமிட்டி, அமைச்சர்களிடையே இது குறித்து பேச்சுவார்த்தை, ட்ராலிங்லேருந்து பல விஷயத்தை பற்றி பேசியிருக்காங்க. ஆர் வி ஃபைனலி மேக்கிங் ப்ரோக்ரஸ்? ஒரு நீண்ட இழுபறிக்கு பின்பு இப்போ ஒரு ப்ரோக்ரஸ் ஏற்படுது அப்படின்னு பார்க்குறோமா, இல்லை இது எப்போவுமே நடந்துட்டு வரதான்? இம்ப்ளிமெண்டேஷனில் எந்த அளவுக்கு இதோட முக்கியத்துவம் இருக்கு? அதாவது இந்த ஜாயிண்ட் ஒர்க்கிங் கமிட்டி அமைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒன்று. அதுக்கு ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி ஒன்று போடப்பட்டிருக்கிறது. அதில் என்ன பார்த்தீங்கன்னா, அதில் இருக்கிற எல்லா பெரும்பாலான அம்சங்கள் ஏற்கனவே பல ஆண்டு காலமாக பேசிக்கொண்டிருக்கிறது. அதாவது ஜாயிண்ட் பெட்ரோலிங், அந்த ஒரு காலகட்டத்தில் அதுக்கு பேர் பாக் பே அத்தாரிட்டி. பாக் பே அத்தாரிட்டின்னு ஒன்று அமைக்கப்பட வேண்டும். அதில் ஜாயிண்ட் பெட்ரோலிங் இருக்கணும். அதில் அவங்க மூலமாக என்ன மெக்கானிசம், ஒவ்வொரு சைடில் மற்ற இந்தியா மீனவர்கள் இலங்கை கடற்பகுதிக்கு போய் மீன் பிடிக்கும் போது அவர்கள் கைது செய்யப்பட்டால் அவர் எப்படி திரும்பி கொண்டு வரப்பட வேண்டும், அது எல்லாத்துக்கும் மெக்கானிசம் இருக்கணும்னு பல ஆண்டு காலமாக பேச்சு நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் அது அமல்படுத்தப்படவில்லை அப்படிங்கிறது தான் சிக்கல். ஸோ இந்த முறை தொடர்ந்து நாம் பேசுவோம் அப்படிங்கிறது ஒன்று சொல்லியிருக்கிறாங்க. ஒரு ஜாயிண்ட் ஒர்க்கிங் கமிட்டி வச்சுப்போம்னு சொல்லியிருக்கிறாங்க. முதல் மீட்டிங் ஜனவரி 2ஆம் தேதி 2017 கொழும்புல நடத்தணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இது எல்லாமே வரவேற்கத்தக்கது. ஆனால் இந்த ஜாயிண்ட் பெட்ரோலிங் பற்றி பேச்சுவார்த்தை நடத்தப்படும் தான் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது இந்த மெக்கானிசம் மூலமாக உடனடியாக அடுத்த மாசமோ அதுக்கு அடுத்த மாசமோ ஜாயிண்ட் கூட்டு பெட்ரோல் வரப்போறது இல்லை. பட் அதை பற்றி பேசுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் வரவேற்கத்தக்கது. இது எல்லாமே அப்புறம் மிக முக்கியமாக இந்த பாட்டம் ட்ராலிங், இலங்கை மீனவர்களுக்கு சொல்ற மிக முக்கிய பிரச்சனை இந்த பாட்டம் ட்ராலிங் இந்திய மீனவர்கள் பயன்படுத்துறதுனால அவர்கள் எல்லா கடல் வளத்தெல்லாம் அவங்க எடுத்துட்டு போயிடுறாங்க, எங்களுக்கு ஒண்ணுமே இல்லாம போயிருது அப்படிங்கிறது அவங்களுடைய வாதம். ஸோ அதை குறைக்கணும். அதுக்கு தான் இந்திய அரசு ஏற்கனவே அதுக்கு பல நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. டீப் சி ஃபிஷிங்க்கு கொண்டு போகணும் அப்படின்னு, ஆழ்கடல்ல மீன் பிடிக்கிறதுக்கான வசதிகள் செய்து கொடுக்கணும், அதுக்காக படகுகள் ஏற்பாடு செய்யணும், அதுக்கு எல்லா வசதிகள் கொடுக்கணும் மீனவர்களுக்குங்கிற நடவடிக்கை ஏற்கனவே எடுத்துக்கிட்டு இருக்காங்க. தமிழக அரசும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுல புதிதாக ஏதாவது இருக்கிறதா அப்படின்னு பார்த்தா பெரிய அளவில் புதிதாக இல்லை. வரவேற்கத்தக்கது, எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இதை எவ்வாறு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் எப்படி அமல்படுத்த போறாங்க அப்படிங்கிறதுல தான் இது வெற்றியா இல்லையாங்கிறது நமக்கு ஒரு சில மாதங்களுக்கு பிறகு அது தெரியும். பேச்சுவார்த்தை மட்டத்தில் இருக்க போறதா, இல்லைன்னா இது கிரவுண்ட் லெவல்ல ஏதாவது எக்ஸிகியூஷன் எப்படி இருக்க போகுது, அமல்படுத்த வரல அருண். அதாவது இலங்கை கடல் பகுதிக்கு போய் இந்திய மீனவர்கள் மீன் பிடிக்கிறாங்க, அவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள். அவர்களை எவ்வளவு நாட்களுக்குள் மீண்டும் அவர்கள் இந்திய கோஸ்ட் கார்டு ஒப்படைக்கப்பட வேண்டும் அப்படிங்கறதெல்லாம் இனிமே தான் தெரியும். நம்ம இதே விஷயத்துல பார்த்தோம் அப்படின்னா மீனவர்களுக்கிடையே பேச்சுவார்த்தை நடக்கிறது ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் மாநில அமைச்சர்கள், மத்திய அமைச்சர்கள் அப்படின்னு பேசி இன்றைய தினம் பார்த்தோம் அப்படின்னா இலங்கை அதிபர் டெல்லிக்கு வராரு, மைத்ரிபால சிறிசேனா. அவர்கிட்ட இருந்து கூட இது குறித்து ஏதேனும் கருத்துக்கள் வருமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கு. இதுல நம்ம சைட்ல இருந்தும் கிவ் அண்ட் டேக் இருக்கணும். அதாவது சில விஷயங்கள், இலங்கையினுடைய பிரச்சனை, இதுல இரண்டு பிரச்சனைகள். ஒன்று அவர்களுடைய கடல் பகுதியில் இந்திய மீனவர்கள் மீன் பிடிக்கிறார்கள் அப்படிங்கிறது. அது அதுதான் அவங்க ஒரு வாதமா வைக்கிறாங்க. ரெண்டாவது வாதம் இந்த பாட்டம் ட்ராலிங். ஃபுல்லாவே அந்த பாட்டம் ட்ராலிங் பண்ணி அந்த போட்டு எல்லா மீனும் எடுத்துட்டு போறாங்க, எங்க மீனவர்களுக்கு எதுவும் இல்லை. எங்க கடல் பகுதியில் பாட்டம் ட்ராலிங் பண்ணி எங்களுக்கு கிடைக்க வேண்டிய மீனை அவங்க எடுத்துட்டு போறாங்க. ஸோ இந்த ரெண்டை அட்ரஸ் பண்றதுக்கு இந்திய சைட்ல இருந்து என்ன நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும், நம்ம மீனவர்களோடையும் பேசணும். ஸோ இரண்டு தரப்பு மீனவர்கள் பேச்சுவார்த்தை நடத்துவது வரவேற்கத்தக்கது. ஆனால் இந்திய அரசு நம்முடைய மீனவர்களுடையும் பேசி இந்த ரெண்டையும், அதுக்கு தான் இந்த டீப் சி ஃபிஷிங், ஆழ்கடல் மீன்பிடிப்பு, இதை தடுப்பதற்கு ஒரு வழி. ஆனால் இப்போ இந்த அடுத்த அந்த ஆழ்கடல் மீன் பிடிப்பு முறை முழுமையாக அவங்க அமல்படுத்துகிற வரைக்கும் இந்த அடுத்த ஓராண்டு காலமோ 2 ஆண்டு காலமோ இந்த தொடர்ந்து இந்த இலங்கை கடற்பகுதியில் போய் மீன் பிடிக்கும் பொழுது இந்த பாட்டம் ட்ராலிங் அவாய்ட் பண்றதுக்கு என்ன வழி? ரெண்டாவது, அதாவது அவங்க இலங்கையினுடைய இன்னொரு வாதம் என்னன்னா, இது இந்த இன்டர்நேஷனல் மேரிடைம் பவுண்டரி தாண்டி 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர்னா கூட அது ஒரு இது கிடையாது. ஆனால் இலங்கையினுடைய கோஸ்ட் வரைக்கும், அதாவது அவங்களுடைய
கோஸ்ட் லைன் வரைக்கும் வந்து இந்திய மீனவர்கள் மீன் பிடிக்கிறாங்க அப்படிங்கிறது அவங்களுடைய குற்றச்சாட்டு. ஸோ இதையெல்லாம் எப்படி அட்ரஸ் பண்ணுறதுன்னா, இந்திய அரசு நம்முடைய மீனவர்களுடையும் பேசணும், இரண்டு தரப்பு மீனவர்களோடையும் பேசணும், இந்திய அரசு இலங்கை அரசோடையும் பேசணும். அமைச்சர்கள் கிட்ட இருந்து வந்த கருத்துக்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இலங்கை அமைச்சர் சொல்லியிருக்காரு, இந்திய மீனவர்கள் எல்லை தாண்டி வந்தாலும் தாக்கப்படாமல் இருப்பதற்கான முன்னெச்சரிக்கைகள் எடுக்கப்படும் அப்படிங்கறத நம்ம வரவேற்கத்தக்க ஒரு மிக முக்கியமானது. நோ லாஸ் ஆஃப் லைஃப் ஷுட் பி தேர். அது வந்து ரொம்பவே வரவேற்கத்தக்க ஒரு அந்த அறிக்கையில் இருக்கிற மிக முக்கியமான அம்சம். எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் மீதியெல்லாம் வந்து ஏற்கனவே இருக்கு. ஆனா இரண்டு தரப்பும் ஒத்துக்கிறது வந்து இனிமே உயிரிழப்பு இருக்கக்கூடாது அப்படிங்கிறது அதாவது இலங்கை ஏற்றுக்கொண்டது மிகவும் வரவேற்கத்தக்கது. இந்திய தரப்புல இருந்து கருத்துக்கள் பார்த்தீங்க அப்படின்னா, தமிழகத்துல வந்து ரொம்ப அரசியலாக்கப்பட்ட கச்சத்தீவை மீட்பது மட்டும் இதுக்கு ஒரு தீர்வாகாது இந்த பிரச்சனைக்கு அப்படிங்கிற பல கருத்துக்கள் வந்திருக்கிறதையும் பார்க்கிறோம். ஸோ இன்றைய தினம் என்ன இது குறித்து இன்னும் முக்கிய அறிவிப்புகள் எதனா வரப்போகிறதா, இது எந்த அளவுக்கு வந்து கிரவுண்ட் ரியாலிட்டியில எக்ஸிக்யூட் பண்ணப்பட போகுது, இந்திய மீனவர்களும் சரி இலங்கை மீனவர்களும் சரி இதை எப்படி முன்னெடுத்து செல்ல போறார்கள், அரசாங்கங்கள் இதை எப்படி எடுத்து செல்ல போதும் பொறுத்திருந்து பார்க்கணும். இந்த செய்தியிலிருந்து நம்ம கொஞ்சம் உள்ளூர் செய்தி, இன்னும் ஒரு தேர்தல் சம்பந்தப்பட்ட உள்ளூர் செய்திக்கு வந்தோம் அப்படின்னா, வேட்பு மனுக்கள் வந்து அக்செப்ட் ஆயாச்சு. இப்போ வந்து யார் வேட்பாளர்கள்னு தெரிஞ்சாச்சு. அதுல ஒரு சின்ன ட்விஸ்ட் பார்த்தா, பாமகவுக்கு வந்து திருப்பரங்குன்றம் தொகுதியில மாம்பழம் சின்னம் ஒதுக்கப்படலை. டெக்னிக்காலிட்டிஸ்னாலையும் அவர்கள் சப்மிட் பண்ண பேப்பர்ஸ்லையும் இருந்த எரர்னால தான் அப்படின்னு எலெக்ஷன் கமிஷனும், மற்ற 2 தொகுதிகளில் கொடுத்துட்டு இங்க கொடுக்காதது வந்து எலெக்ஷன் கமிஷனுடைய சதி அப்படின்னு அந்த கட்சி தரப்பிலும் வரக்கூடிய கருத்துக்களை பார்க்குறோம். ஸோ எப்படி இருக்க போகுது இந்த தேர்தல் களம், சர்ப்ரைஸ் பார்க்குறோம். தேர்தல் ஆணையம் வந்து ஏன் அந்த மாதிரி இந்த பர்டிகுலர் கேஸ்ல, அதுவும் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்றம் தொகுதி வந்து பாமகவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சாதகமான ஒரு தொகுதியும் கிடையாது. ஸோ அந்த தேர்தல் ஆணையம் இதில் போய் தலையிட்டு அவங்க வந்து ஒரு தொகுதியில் அன்லெஸ் அந்த ஃபார்ம் வந்திருக்காம இருக்கலாம், அந்த டைம்ல சப்மிட் பண்ணாமல் அவங்களுடைய ஆர்கியூமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 3 நாட்கள், அதாவது எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷன் வந்து 3 நாட்கள்ல சின்னங்களை கோரி கட்சிகள் வந்து விண்ணப்பிக்கணும். ஆனா இவங்க நவம்பர் 3 தான் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற கருத்தை அவங்க வைக்கிறாங்க. ஆனா பாமக தரப்பு கருத்து பார்த்தீங்க அப்படின்னா, எங்களுக்கு சரியான விளக்கம் கொடுக்கப்படலை, ஏன் இப்படி நடந்தது அப்படிங்கிறது, இது கூட எதுவும் சதியா இருக்குமோ அப்படின்னு அவங்க கருதுறாங்க. எது எடுத்தாலும் வந்து ஒரு கான்ஸ்பிரசி ஆங்கிள் கொண்டு போறது வந்து ஒரு அரசியல் கட்சி வந்து பல கட்சிகள் அதை செய்யறாங்க. அது பாமக இந்த முறை ஆக்சுவலா அவங்க ஃபார்மை சப்மிட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு அவங்களுக்கு எவிடன்ஸ் வந்து இருந்தால் அவங்க வெளியிடலாமே. அறிக்கையிலே வந்து இந்த தேதி அன்னைக்கு இந்த தேதியில் நாங்கள் ஃபார்மை கொடுத்தோம், இந்த ஃபார்ம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, இவரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது, அதுக்கு ஆதாரம் இருக்கிறதுன்னு சொன்னா அது முடிஞ்சு போச்சு. அதை வந்து ஒரு பெரிய விஷயமாக தேர்தல் ஆணையத்தை வந்து ஒரு சதி செய்ய வேண்டிய ஒரு விஷயமாகவே எனக்கு தெரியும். இந்த தேர்தல் குழப்பங்கள்ல இது ஒரு முக்கியத்துவம் பெறுது. அடுத்த விஷயம், இதே தேர்தல் சம்பந்தப்பட்டு பார்த்தோம் அப்படின்னா, ரிஃபார்ம்ஸ் ஒரு பேலட் ஓட்டிங்ல இருந்து நம்ம வந்து நகர்ந்து வந்து இப்போ எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ல இருந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா போஸ்டல் பேலட்க்கு வந்து ஆன்லைன் ஓட்டிங் நெல்லித்தோப்புல இன்ட்ரடியூஸ் பண்றாங்க அப்படின்னு. ஒரு வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் டெமோக்ரஸி, அதுல வந்து எலெக்ஷன் ரிஃபார்ம்ஸும் அப்பப்போ நடந்துட்டு இருக்கு. இது ரொம்ப முக்கியமான ஒரு அம்சமா நான் பார்க்குறேன். ஏன்னாக்கா இதுல 2 பொது தேர்தலை இப்போ ஃபர்ஸ்ட் ஆன்லைன் ஓட்டிங்கிற கான்செப்ட், அடிப்படையாக ஆன்லைன் மூலமாக வாக்களிக்கலாம் அப்படிங்கிற அந்த அடிப்படை சிஸ்டம் வந்து கொண்டு வரப்பட்டதுன்னு என்றால், ஒன்று வந்து இராணுவ வீரர்கள் நம்ம ஊர்லேயே வந்து வெளியூரில் இருக்கிற மக்கள், இப்போ ஒரு தேர்தல் நடக்கும்போது நான் வந்து பாம்பேல வேலை செய்கிறேன், டெல்லியில் வேலை செய்கிறேன், இல்லை ஊருக்கு போயிருக்கேன், என்னால் வாக்களிக்க முடியல. ஏன்னா தேர்தல் அன்னைக்கு ஒரே ஒரு நாள் தான் என்னால் வாக்களிக்க முடியும். வாக்குரிமை இருக்கக்கூடிய வாக்குரிமை என்னிடம் இருக்கிற ஆளு நான் வெளியூர் போயிட்டேன்னா கூட என்னால் என் சொந்த ஊர்ல இருந்து வேற ஊருக்கு போனா கூட அங்க போய் கூட வாக்களிக்க முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. அதை வந்து அதனால வந்து பல சதவிகிதம் வாக்குகள் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அட் எனி கிவன் டைம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 100 பேர் வாக்களிக்க உரிமை இருக்குன்னா அந்த பூத்துல ஒரு 15 பேர் வெளியூர்ல இருப்பாங்க, 10 பேர் வெளியூர்ல இருக்கலாம். அவர்களுக்கு வாக்களிக்கும் உரிமை அவர்களால் பயன்படுத்த முடியவில்லை. அதை மாற்றி அமைப்பதற்கு ஆன்லைன் ஓட்டிங் கொண்டு வந்தால் மிகவும் ஒரு பெரிய அளவில். இதில் என்ன இப்போ சிக்கல்னா, எப்படி அவங்கள ஆத்தென்டிகேட் பண்ணுவீங்க, எப்படி இந்த போலி வாக்குகளை எப்படி கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவீங்க, இதெல்லாம் பண்ணோம். இப்போ அமெரிக்க தேர்தலில் வந்து இப்போ அமெரிக்காவில் உலகத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் இருக்கிற அமெரிக்க மக்கள் அவங்க எம்பசிக்கு போய் ஆன்லைனில் ஓட்டு போட்டு போகிறாங்க. இல்லை ஆன்லைனில் மூலமாக அவர்கள் வாக்களிக்கிற சில ஸ்பெஷல் மெத்தட்ஸ் எல்லாம் அவங்க கொடுத்துருக்குறாங்க.
ஸோ இதையெல்லாம் வந்து இந்தியாவுக்கு கொண்டு வருது ரொம்ப வரவேற்கத்தக்கது. தேர்தல் ஆணையத்தினுடைய இந்த நடவடிக்கை மிகவும் வரவேற்கத்தக்கது. நம்ம இதில் இன்னொன்று கவனிக்கணும் என்னன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி போலி வாக்குகள் கண்டிப்பாக இதுக்கும் வந்து ஹை அண்ட் டெக்னாலஜி, பேக் அண்ட் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே அவங்க டெஸ்ட் பண்ணி, ஏன்னா ரொம்ப ஜாக்கிரதையாக தான் இதை பண்ணியிருப்பாங்கன்றத நம்மளும் நம்புகிறோம். அப்படி பார்க்கும்போது இவிஎம்ஏ வந்து குறை சொன்னது, நான் ஒரு பட்டன் அமைக்கினா அது அந்த கட்சிக்கு தான் ஓட்டு போச்சு அப்படின்ற கருத்துக்கள்லாம் இருந்தது. ஸோ இதுலேயும் அது போன்ற டிஸ்கிரிபன்சிஸ் வந்து குறை சொல்லறதுக்கு அரசியல் கட்சிகள் நிச்சயமா வந்து அவங்களுக்கு சாதகமாக இல்லாத போகுது. நிச்சயமாக இதுல வந்து ஆன்லைன் ஓட்டிங்னால தான் எங்களுக்கு நாங்கள் தோல்வி அடைந்தோம்னு சொல்றதுக்கெல்லாம் இதெல்லாம் வரும். ஆனால் தொழில்நுட்பம் மூலமாக பொதுமக்கள் இப்போ ஒரு நம்பிக்கையான ஒரு டிரான்சாக்ஷன் நம்மளால தினசரி வாழ்க்கையில ஒரு பொருளை வாங்குறோம், நம்ம பேங்க் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்றோம், எல்லாமே பண்றோம். ஏன் அதை வாக்களிப்பதற்கு நாம் பயன்படுத்தக்கூடாது? உலகத்துல பல நாடுகள் அதை பயன்படுத்தி கொண்டு இருக்கின்றன, ஏன் நாம் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற கேள்விதான். இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் இதே டாபிக்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, எல்லாரோட இது எதிர்பார்ப்போம் வாக்களிப்பது என்பது ஜனநாயக கடமை, ஆனால் எத்தனை பேர் வாக்களிக்கிறோம் அப்படிங்கிறது. சமீபத்தில் கூட தலைமை தேர்தல் ஆணையர் சொன்னாரு, 100% கட்டாய வாக்கு சதவீதம் என்பது சாத்தியமே இல்லை, கட்டாயமா வாக்களிக்கணும்னு சொல்றதுலாம் சாத்தியமே கிடையாது அப்படின்னு. ஆன்லைன் ஓட்டிங் இது போன்ற விஷயங்கள் அடுத்த 20-30 ஆண்டுகளிலோ எப்போ வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்களோ எல்லா தொகுதிகளுக்கும், இல்லை அதோட ரோட் மேப் ஒன்றும் இல்லை, எப்போ ஃபியூச்சரில் வந்தால் ஒருவேளை இன்னும் நிறைய பேர் வாக்களிக்க இது உதவும்னு எடுத்து. இல்லை நிச்சயமாக உதவும், நிச்சயம். அதாவது சந்தேகமே இல்லை. ஏன்னா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். வயசான நபர்கள் இருக்கிறார்கள், அவர்களால் வந்து வாக்குச்சாவடிக்கு உள்ளே போய் அந்த எஃபர்ட் போட்டு சில பேர் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்கள். இந்த மாதிரி நிறைய பேருடைய வாக்குகள், வெளியூரில் இருக்கிறவங்க எல்லாருடைய வாக்குகள் நிச்சயமாக ஆன்லைன் ஓட்டிங் முறை கொண்டு வந்தால் இப்பொழுது ஒரு குறைந்தபட்சம் ஒரு 5-6% அதிகரிக்கும் வாக்கு எண்ணிக்கை. கல்விக் கொள்கை, புதிய கல்விக் கொள்கை, அதை சுற்றி இருக்கக்கூடிய சர்ச்சைகள், அவ்வப்போது அமைச்சர்களின் கருத்துக்கள் அப்படி பார்த்தோம் அப்படின்னா, நேற்றைய தினம் சென்னையில் நடந்த ஒரு விழாக்கு அப்புறம் மத்திய அமைச்சர் ஜவடேகர் பேசும்போது சொல்றார், அனைத்து தரப்பட்ட மக்களுக்கும் இதில் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கப்படும், மாநிலங்களுக்கு ஏற்றவாரியாக தான் கல்விக் கொள்கை அமையும். இப்போ வந்து நம்ம டிராஃப்ட் தான் கொண்டு வந்திருக்கோம், இன்னும் இது வந்து அமல்படுத்தப்படுறதுக்கெல்லாம் இன்னும் காலமாகும், இன்னும் பல தரப்பட்ட விவாதங்கள் இதில் நடக்கவிருக்கு அப்படின்னு அவர் சொல்றார். இப்படி இதை பார்க்கும்போது இது வந்து இவங்க இந்த டென்ஷன்ஸை சப்டியூ பண்ணுற ஒரு எஃபர்ட்டாக பார்க்குறோமா, இல்லை உண்மையிலேயே வந்து அந்த ப்ரோசஸை தான் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாருன்னு எடுத்துக்கலாமா? இல்லை, முதல்ல வந்து நவம்பர் மாதம் 10ஆம் தேதி ஒரு மீட்டிங் கால் ஃபார் பண்ணியிருக்காங்க. எல்லா எம்பிஸ்களையும் கூட்டி அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களிடம் இதை பற்றி விளக்கிறதுக்கான ஒரு முயற்சி. அதாவது இந்த அரசு எடுக்கிற ஒரு நடவடிக்கை அப்படிங்கிறதுனால உடனடியாக அதை வந்து நம்ம சந்தேகப்படணும், ஒரு சந்தேக பார்வையுடன் பார்ப்பதுங்கிறது சரியல்ல. ஸோ இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க அப்படிங்கிறத பற்றி, நியூ எஜுகேஷன் பாலிசி பற்றி கருத்துக்களை சொல்லுங்க அப்படின்னு சொல்றதுல எந்த விதமான ஒரு தவறும் இல்லை. அந்த கருத்துக்களை பெற்றுக்கொண்டு அதை எவ்வாறு அதை செயல்படுத்த போகிறார். இந்த டிராஃப்ட்ல வந்து சமஸ்கிருதங்கிற வார்த்தை ஒரு இடத்துல வருது, உடனே வந்து ஐயோ சமஸ்கிருதம், அதுவும் என்ன சொல்றாங்க, என்கரேஜ்மெண்ட் வில் பி கிவன் தான் சொல்லியிருக்காங்க, கட்டாயப்படுத்துவோம்னு எங்கேயுமே சொல்லலை. உடனே வந்து அதை எடுத்துக்கிட்டு இந்த பாஜக அரசு சமஸ்கிருதத்தை கொண்டு வருவதற்கு இதெல்லாம் வந்து ஒரு அரசு ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்க. இதனுடைய பின்னணி என்ன, இதனுடைய நோக்கம் என்னவாக இருக்கும் என்ற யூகத்தில் வந்து நம்ம செல்றது எல்லாத்துக்கும் சேர்ந்து எவ்ரிதிங் கேன் பி சஸ்பெக்ட். கவர்மெண்ட் எந்த நடவடிக்கை எடுத்தாலும் அதுக்கு ஏதாவது மோட்டிவ் இருக்குன்னு யார் வேணா சொல்லலாம். அடிப்படையாக இந்த எஜுகேஷன் பாலிசியை பொறுத்த வரைக்கும் மக்களுடைய ஃபீட்பேக் ஃப்ரம் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் வந்து வரவேற்றிருக்கிறாங்க. அந்த கமிட்டி அதில் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த கமிட்டியில் ஏன் வந்து பியூரோக்ராட்ஸ் இருந்தாங்க, டிஎஸ்ஆர் சுப்ரமணியம் தலைமையில் எடுக்கப்பட்ட, ஏன் வந்து நீங்கள் நிறைய கல்வியாளர்கள் அங்கே கொண்டு வரலாங்கிறது நீங்கள் கேட்கறது கேள்வி, ஒரு நியாயமான கேள்வி. ஆனால் அடிப்படையாக ஒரு கொள்கை கொண்டு வரப்பட்டு மக்கள் முன் வைக்கப்பட்டிருக்கிறது. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. அமைச்சருடைய கருத்துக்களே கூட நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அவர் சொல்லியிருக்கிறது வந்து நேற்றைய தினம் வந்து ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் எஜுகேஷன் வில் பி சப்போர்ட்டட் as long as it's logical, அதாவது அனைத்து தரப்பட்ட கல்வி முறைகளையும் நாம் வந்து வரவேற்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்து இஸ் இட் ரீச்சிங் அவுட் டு மைனாரிட்டிஸ், அந்த மாதிரிலாம் ரிலிஜியஸ் மைனாரிட்டிஸ் அப்படி பார்க்கணும். ஒரு முயற்சி, அதாவது அடிப்படையாக இது வரைவு ஸ்டேஜில் தான் இருக்கு. இது டிராஃப்ட் ஸ்டேஜ், இறுதி கல்விக் கொள்கை என்று கொண்டு வரப்படவில்லை. ஸோ அந்த இறுதி கல்விக் கொள்கை வருவதற்கு முன்னாடி இந்த வரைவே பல மாற்றங்கள் ஏற்படும். இந்த வரைவில், இந்த டிராஃப்ட்ல வந்து பல சேஞ்சஸ் வரப்போகுது. அந்த சேஞ்சஸ் எல்லாம் வந்த அப்புறம் திருப்பியும் வந்து ஒரு ஃபைனல் ஒரு டிஸ்கஷன் இல்லாமல் இது உடனடியாக வந்து அமல்படுத்தப்பட போறது இல்லை. அதனால இந்த மாதிரி சில பிரச்சனைகளில் பெனிஃபிட் ஆஃப் டவுட் நம்ம கொடுக்கணும் அரசுக்கு.
இவங்க வேற ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் பண்றாங்க அப்படின்னு முதல்லயே நம்ம ஒரு அசம்ஷன் எடுத்துக்கிட்டு இல்லாம, அதே மாதிரி தான் யூனிஃபார்ம் சிவில் கோடையும் மக்களுடைய கருத்துக்களை கேட்பதில் எந்த தவறும் கிடையாது. இது அதற்கு பிறகு அவர் வந்து ஏதேனும் ஒரே ஒரு மதத்துக்கு எதிராக வந்து ஒரு நடவடிக்கை எடுத்தாங்கன்னா அது வந்து நம்ம கண்டிக்கிறோம், அது வேற. ஆனால் மக்கள் கருத்தை கேட்பதில் தவறில்லை. புது எஜுகேஷனல் பாலிசி டிராஃப்ட் கொண்டு வந்திருக்காங்க. ஸ்டேக் ஹோல்டர்ஸ்க்கு இப்போ பதில் சொல்றதுக்கு நேரம் இருக்கிறது. அதுக்கு பிறகு பாராளுமன்ற உறுப்பினர்கள் முன் வைக்கப்பட போகிறது கருத்துக்கள் நவம்பர் மாதம் 10ஆம் தேதி. காவிமயமாக்கப்படாது, எடுகேஷன் வந்து காவிமயமாக்கப்படாது அப்படிங்கிற ஒரு உறுதி அளிக்கிறாருங்கிற மாதிரி சில கருத்துக்களை அமைச்சர் கொடுக்கிறார். அது தவிர அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, மாநிலங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும், ஒரு மாநிலத்துக்கு ஏத்தாற் போல வந்துதான் வந்து முடிவுகள் எடுக்கப்படும் அப்படிங்கிறதையும் அவர் சொல்றார். திரு ஜவடேகர் சொன்ன கருத்துக்கள் எல்லாமே வந்து வரவேற்கத்தக்க கருத்துக்கள். அதை எப்படி கொண்டு போறாங்க அடுத்த ஸ்டேஜிங் வர வரைக்கும் பெனிஃபிட் ஆஃப் டவுட் கவர்மெண்ட். கேள்விகளை எழுப்பிய தரப்புக்கு இது எந்த அளவுக்கு இது வந்து சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கு, இல்ல அவர்கள் தரப்புல இருந்து இன்னும் என்ன வாதங்கள் வரப்போகுது அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்து பார்க்கணும். அரசாங்கம் வந்து உண்மையிலேயே காவிமயமாக்க முயற்சி செய்கிறார்களா இல்லையா போன்ற விவாதங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்கு. இந்த ஸ்டோரியும் ஒரு டெவலப்பிங் ஸ்டோரிங்கிறதுனால வரக்கூடிய நாட்களை நம்ம விவாதிக்க தான் போறோம். இங்க இருந்து நம்ம கொஞ்சம் உத்தரப்பிரதேச தேர்தல் நோக்கி சென்றோம் அப்படின்னா, நேற்றைய தினம் வந்து பலதரப்பட்ட டெவலப்மெண்ட்ஸ் யூபியில, அதுல வந்து பீகார்ல நடந்தது போன்ற ஒரு மகா கட்பந்தன், அதாவது ஒரு பெரிய மெகா கூட்டணி ஒன்று உத்தரப்பிரதேச மாநிலத்திலையும் அமையறதுக்கான ஒரு அறிகுறிகள் தென்படுதோ அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தாலுமே கூட ஏற்படுமா அப்படிங்கிற கேள்விகளும் வருது. ஏன் அப்படின்னா, நேற்றைய தினம் அந்த பெரிய ஜனதாதள முன்பு ஜனதாதளமாக இருந்த அனைத்து தலைவர்களும் நேற்றைய தினம் ஒரே மேடையில் கூடி தேர்தல் பற்றி விவாதிக்கிறாங்க. ஆனா அந்த மேடையிலேயே கூட குடும்ப சண்டை, சமாஜ்வாதி பார்ட்டியின் குடும்ப சண்டை வெளிச்சத்துக்கு வர்றதையும் பார்க்கிறோம். ஸோ உத்தரப்பிரதேச மாநிலமும் சமாஜ்வாதி கட்சியின் குழப்பங்களும் அப்படின்னு இல்லை, அதாவது சமாஜ்வாதி கட்சி வந்து ஒத்துமையாகணும் அப்படிங்கிறது வந்து ஒரு புறம் இருக்கும்போது, இந்த மகா கட்பந்தன் இதில் என்ன இருக்குன்னாக்கா, இப்போ பீகாரில் வந்து சமீபத்தில் மகா கட்பந்தன் அமைச்சு ஆர்ஜேடி ஜேடியு மகா கட்பந்தன், காங்கிரஸ் மகா கட்பந்தன் சேர்ந்து பிஜேபியை தோக்கடிச்சு ஆட்சி அமைச்சார் நிதிஷ்குமார். ஆனால் அந்த மகா கட்பந்தன்ல கடைசி நிமிஷம் வரைக்கும் முலாயம் சிங்கும் இருந்தார், சமாஜ்வாதி கட்சியும் இருந்துட்டு கடைசி நிமிஷத்தில் அவங்க வெளியே வர்றாங்க. அந்த மகா கட்பந்தன் தேர்தலுக்கு சில வாரங்களுக்கு முன்பு தான் எஸ்பி வெளியே வர்றாரு. ஸோ இப்போ அது ஒரு சிக்கலாக இருக்கும்போது கூட இப்போ வந்து என்ன எய்ம் பண்றாங்கன்னா, சமாஜ்வாதி கட்சி, காங்கிரஸ், ஐக்கிய ஜனதா தளம், ராஷ்டிரிய ஜனதா தளம், ராஷ்டிரிய லோக்தள், அதாவது அஜித் சிங்குடைய RLD, இவங்க 5 கட்சிகளும் சேர்ந்து ஒரு மகா கட்பந்தன் அமைக்கலாம். இதுல என்ன அடிப்படையான தொடர்ந்து வர்ற இந்த கருத்து கணிப்புகள்ல என்ன பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வாக்கு சீட்டு வந்து பாஜக கிட்டத்தட்ட 30% மேல் வாக்கு வங்கி கிடைக்கிற மாதிரி இருக்கு. பகுஜன் சமாஜ் கட்சிக்கும் ஒரு 30% வருது. சமாஜ்வாதி கட்சியை பொறுத்தீங்கன்னா 25% தான் வாக்கு கிட்டத்தட்ட வருது. 25, 27, 28 இந்த மாதிரி தான் கொஞ்சம். ஸோ ஒரு 3-வே ஸ்பிளிட் ஆயிருக்கு ஓட்டு. காங்கிரஸ் கட்சிக்கு கிட்டத்தட்ட 5-6% வாக்கு வங்கி யூபியில் இருக்கு. பிளஸ் அது என்னன்னா கான்சென்ட்ரேட்டட் ஓட். சில இடங்களில் அது கிட்டத்தட்ட இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பாமக மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், சில இடங்கள்ல அந்த ஓட்டு அதிகம். எஸ், அடிப்படையாக சமாஜ்வாதி கட்சியும் காங்கிரஸும் ஒன்று சேர்ந்தால் நிச்சயமாக இந்த 30% வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. எவ்வளவு சீட்டாக அது மாறுங்கிறதுக்கு இன்னும் நிறைய ஹோம்ஒர்க் பண்ண வேண்டி இருக்கு. ஆனால் சமாஜ்வாதி RLDக்கு அதே மாதிரி சில ஏரியா நார்தர்ன் யூபியில, நார்தர்ன் அண்ட் ஈஸ்டர்ன் யூபியில சில பகுதிகளில் அவர்களுக்கு அந்த பழைய சரண் சிங் ஓட், சௌத்ரி சரண் சிங் ஓட், அவருடைய மகன் தான் அஜித் சிங். ஸோ அந்த ஓட்டு வந்து பாக்பத் போன்ற ஏரியாவில் அவங்களுக்கு ஒரு பேஸ் இருக்கு. ஸோ குறைந்தபட்சம் சமாஜ்வாதி கட்சி, காங்கிரஸ் கட்சி, RLD கட்சி வெஸ்டர்ன் சைடில் பீகார் பார்டரில் ஜேடியுக்கு RJDக்கு ஓரளவுக்கு பெரிய அளவில் வாக்கு வங்கின்னு சொல்ல முடியாது, ஆனாலும் ஒரு பாக்கெட்ஸில் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. இந்த 5 கட்சிகளும் ஒன்று சேர்ந்து தேர்தலை சந்தித்தால் மிகப்பெரிய சவாலாக இருக்கும். பாஜகவுக்கும் சவாலாக இருக்கும், பிஎஸ்பிக்கும் சவாலாக இருக்கும். உத்தரப்பிரதேச மாநிலமே வந்து ஒரு பெரிய ஒரு ஓட் பேங்க் அப்படின்னு பார்க்கும்போது அங்கே இருக்கக்கூடிய வாக்குகள் எப்படி பிளவுபட போகுது. இப்போ சமாஜ்வாதி கட்சின்னு எடுத்து பேசினோம் அப்படின்னா, முஸ்லிம் வாக்காளர்கள் மத்தியில் ரொம்ப பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி. அவர்களுக்கு இந்த முறை 5 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்திருக்காங்க, அதுவே ஒரு ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர். அது தவிர அந்த கட்சிக்குள்ளே ஏற்பட்டிருக்கக்கூடிய குழப்பங்கள் வந்து அந்த கட்சியோட வாக்குகளை சரிவுக்கு கொண்டு போதா அப்படிங்கிற கேள்விகளும் வைக்கப்படுது. யூபியில் ஒரு பெரிய ஒரு முரண்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சமாஜ்வாதி கட்சி மேல் ஒரு அதிருப்தி இருந்தாலும் அகிலேஷ் யாதவ் மேல் அந்த அதிருப்தி அவ்வளவாக இல்லை. ஸோ அவரை இப்போ நீங்கள் பரவலாக யூபியில் போய் மக்கள்கிட்ட பேசினா கூட அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பாவங்க அவரால் ஒன்றும் செய்ய முடியலைங்க, விட மாட்டேங்கிறாங்க,
அப்படிங்கிறது தான் வந்து அந்த முதலமைச்சரை பற்றி 5 ஆண்டு ஆட்சியில் இருந்து ஆட்சியை முடிச்சுட்டு மீண்டும் அந்த 5 ஆண்டு காலத்தை முடிச்சுட்டு திருப்பியும் தேர்தலை சந்திக்க தயாராகிற ஒரு முதலமைச்சருக்கு கட்சி மேல் அதிருப்தி இருக்கிறது. கட்சி மேல் அதிருப்தி இருக்கிறது. ஆனால் உங்களுக்கு என்ன ஆகும்னா, இந்த மாதிரி மகா கட்பந்தன் அமைத்தார்கள் என்றால் உங்களுக்கு அந்த யாதவ் ஓட் கன்சாலிடேஷன், இஸ்லாமிய சமுதாய ஓட்டு கன்சாலிடேஷன். ஏன்னா இஸ்லாமிய சமுதாய ஓட்டு வந்து இப்போ பிஎஸ்பிக்கு போறதுக்கான இப்போ மாயாவதி அவர்கள் வந்து அவங்க அந்த இஸ்லாமிய சமுதாய ஓட்டை மூவ் பண்றதுக்காக பார்த்துட்டு இருக்காங்க. ட்ரெடிஷனலா யாதவ் ஓட்டு முஸ்லிம் ஓட்டு தான் சமாஜ்வாதி கட்சியினுடைய கோர் பேஸ். காங்கிரஸோட கூட்டணி வைத்துக் கொண்டால், ஜேடியூட கூட்டணி வைத்துக் கொண்டால், ஆர்ஜேடியோட கூட்டணி வைத்துக் கொண்டால் அந்த பேஸை கன்சாலிடேட் பண்ணலாம். நார்தர்ன் ஈஸ்டர்ன் யூபில ஓரளவுக்கு அந்த ஜாட் பேஸ் அது வந்து ஆர்எல்டி மூலமாக கன்சாலிடேட் பண்ணலாம். அவங்க அந்த அடிப்படையில் அவங்க பார்க்கறாங்க. அகிலேஷ் யாதவுக்கு எதிராக அவ்வளவு அதிருப்தி உத்தரப்பிரதேஷ்ல இல்லை. அவர் கட்சி மேல் அதிருப்தி இருக்கிறது. இதே நம்ம பார்க்கும்போது நீங்க சொன்ன கட்சிகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆர்எல்டி தலைவர் திரு அஜித் சிங்கே நேற்றைய தினம் அந்த மேடையில பேசும்போது கூட்டணிகள் அமைத்து போட்டியிடுவது என்பது சுலபமானதல்ல, இதுல பல கருத்து வேறுபாடுகள் வரும். ஏன்னா இன்னும் யாருமே ஒரு கிளியர் சிக்னல் கொடுக்கலையோ. பீகார்ல மகாகட்பந்தனும் அந்த பெரிய கூட்டணிக்கு இருந்த ஒரு கிளியர் சிக்னல் இன்னும் யூபியில ஏற்படலையோங்கிற கேள்விகள் வருது. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஒரு பாயிண்ட், தனித்து இவர்கள் போட்டியிட்டார்கள் என்றால் நிச்சயமாக அது பாஜகவுக்கும் பிஎஸ்பிக்கும் தான் அட்வான்டேஜ். நேற்றைய தினம் பாஜக தலைவர் திரு அமித்ஷா கூட அங்கே அவர்களுடைய கட்சியுடைய கேம்பெயின் ஆரம்பிச்சிருக்காருன்னு பார்க்கிறோம். மாயாவதி பிஎஸ்பியோடைய தலைவர் திருமதி செல்வி மாயாவதி அவர்கள் அவங்களுடைய கேம்பெயினையும் ஆரம்பிச்சு வெற்றிகரமாக போயிட்டு இருக்கிறதையும் பார்க்கிறோம். அரசாங்கத்தின் ஊடக கட்டுப்பாடு அதுதான் இன்றைக்கே ஒரு பெரிய டிபேட்டபிள் டாபிக்காக இருக்கு. ஊடகங்கள் மீது அரசாங்கம் எடுக்கக்கூடிய கடுமையான நடவடிக்கைகளாக பார்க்கப்படக்கூடிய 1 day ஆஃப் ஏர் போனோம் அப்படின்னு என்டிடிவி இந்தியாவுக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயம். அனைவராலும் இது வந்து கடுமையாக எதிர்க்கப்பட்டு வரதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். வலுக்கிறது எதிர்ப்பு அப்படிங்கிறதையும் பார்க்கிறோம். எதிர்கட்சி தலைவர்கள் தொடங்கி ஊடக பிரிவுகளே கூட அனைவரும் வந்து இது நியாயப்படுத்த முடியாத ஒரு விஷயம் என்ற கருத்துக்கள் தான் வைக்கிறாங்க. நேற்றைய தினம் இந்த டெவலப்மெண்ட்ஸ் இருக்கும்போதே நேற்றைய தினம் அஸ்ஸாமில் ஒரு சேனலை வந்து மீண்டும் ஆஃப் ஏர் போக சொல்லியிருக்காங்க நேற்றைய தினம். ஸோ இது வந்து ஊடகங்களை அரசாங்கம் கட்டுப்படுத்த முயற்சியா, இதுக்கு அமைச்சர்கள் தரப்புல இருந்தும் கட்சி தரப்புல இருந்தும் அவர்களுடைய கருத்துக்கள் பார்த்தீங்க அப்படின்னா எப்பவுமே இருந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை தான் நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரோம். காங்கிரஸ் அரசாங்கத்தையும் கை காட்டுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலுமே ஊடக கட்டுப்பாடு அப்படிங்கிறது வந்து டெமோக்ரஸியில் ஒரு பிளாட்டா இல்லையா? இல்லை, அதாவது ஃபர்ஸ்ட் வந்து சேனல் மீது பேன் யூபிஏ ஆட்சி செய்ததா என்றால் செய்தது. பெரும்பாலான காரணங்கள் வந்து ஆபாச படங்களை அவங்க காட்டினாங்க, ஒளிபரப்புனாங்க அப்படிங்கிற காரணத்துக்காக. அஃப்கோர்ஸ் வேற சில காரணங்கள், தவறான இந்திய மேப்பை வந்து காட்டினாங்க, இந்த மாதிரி காரணங்களுக்காக வந்து அவங்களும் பேன் விதிச்சாங்க அப்படிங்கிறது உண்மை அப்படிங்கிறத நம்ம பதிவு செய்யணும். ரெண்டாவது, உங்களுக்கு இந்த பர்டிகுலர் கேஸை பொறுத்த வரைக்கும் இது வந்து இன்டர் மினிஸ்டீரியல் கமிட்டி. இப்போ ஒரு ஊடகங்கள் ஒரு தவறு செய்திருக்கின்றன. உங்களுக்கு பிராட்காஸ்ட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டின்னு ஒன்று இருக்குது, அது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் தலைமையில் இருக்குது. அதுக்கு அரசு வந்து ஒரு ஒப்பீனியன் கேட்டிருக்கலாம், ரிட்டையர்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் தலைமையில் இருக்குது. அது அவங்க ஒப்பீனியனை வாங்கியிருக்கலாம். இல்லை அவங்க வேறு ஏதாவது சட்ட ரீதியான நடவடிக்கைகள், ஷோகாஸ் நோட்டீஸ் அனுப்புகிறாங்க, அந்த சேனல் பதில் சொல்கிறாங்க. இன்டர் மினிஸ்டீரியல் கமிட்டிங்கிறது யாரு? அரசினுடைய அதிகாரிகளினுடைய ஒரு அமைப்பு. அதே அட்வர்டைசிங் ஸ்டாண்டர்ட்ஸ் கவுன்சிலிருந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் இருக்காங்களே தவிர அது பெரும்பாலும் அந்த அரசு தான். இன்டர் மினிஸ்ட்ரியல் கமிட்டிங்கிறது வந்து வெளி ஆட்கள், ஒரு சுதந்திர இண்டிபெண்டன்ட் பாடி கிடையாது. ஸோ இதில் என்ன சிக்கல்னா, அந்த ரூல் வந்து ஜூன் மாதம் 2015 தான் கொண்டு வராங்க. ஆன்டி டெரரிஸ்ட் ஆப்ரேஷன் எந்த கவரேஜ் இருக்கக்கூடாது, நீங்கள் ஸ்டேட்மெண்ட் தான். இப்போ இந்த ரூலை வந்து இந்த ஒரே ஒரு சேனல் தான் வயலேட் பண்ணாங்களா, இல்லை மற்ற சேனல்ஸும் இதே இன்ஃபர்மேஷன்? ஏன்னா அந்த தேதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா சேனலும் கிட்டத்தட்ட அதே டைப் ஆஃப் கவரேஜ் தான் அதை மெயின்டைன் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது ஒரு சேனல் மட்டும் நீங்கள் நடவடிக்கை எடுக்கும்போது அது நிச்சயமாக அது சந்தேகத்தை எழுப்புது. எதனால? என்டிடிவி இந்தியா, என்டிடிவி குழுமத்து மீது வந்து பல குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன. என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் கேஸ் போட்டிருக்காங்க, அவங்க மேலே மணி லாண்டரிங் சார்ஜஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. அது எல்லாமே அது வந்து நான் அதை ஏன் நீங்கள் பர்சியூ பண்ணலங்கிறது தனி கேள்வி, அதுவும் கேட்க வேண்டியதான் அரசுக்கிட்ட. ஆனால் இந்த பர்டிகுலர் கேஸில் என்ன வந்து ஒரு இதுனாக்க, அவர்கள் சொன்னதை வந்து மற்ற சேனலும் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ ஏன் இவங்க மேலே மட்டும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது? ரெண்டாவது வந்து இது வந்து ஒரு இந்த முறையில் மட்டும்தான் நடவடிக்கை எடுக்க முடியுமாங்கிற கேள்விகளும், இந்த முறை பேன் மட்டும்தான் வந்து நடவடிக்கை எடுக்க முடியுமா அப்படின்னு. இப்போ இந்த அசாம் சேனல் மீது அது இன்னும் ஒரு கேள்விக்குறியா இருக்கிற ஒரு விஷயம். கோரி டெட் பாடிஸ் வேர் ஷோன்.
அதாவது பிணங்களை வந்து அவங்க அப்படியே வந்து மாஸ்க் பண்ணாம காட்டினாங்க. அதுக்கப்புறம் ஒரு குழந்தை வந்து அபியூஸ் ஆனதை வந்து அவங்க முகத்தை ஃபுல்லா மறைக்கல அப்படிங்கிற ரீதியாக ஐடென்டிட்டியை ரிவீல் பண்ணல. இது எல்லாமே ரிவீல் பண்ணிட்டாங்க, ஐடென்டிட்டியை மாஸ்க் பண்ணல. சோ இதுல என்ன சிக்கல் அப்படின்னாக்க, இதை எல்லாம் வந்து இட் இஸ் டிசைடட் ஆன் டிஸ்கிரிஷன். இன்ஃபேக்ட் எது வந்து த்ரெட் டு நேஷனல் செக்யூரிட்டி அப்படிங்கிறதுக்கு வரைமுறைகள் வந்து வகுக்கப்பட்டிருந்தால் அது எல்லார் மேலேயும் நீங்க இது பண்ணணும். நீங்க எல்லா சேனலும் வந்து அன்னைக்கு பத்தான்கோட்ல வெளியிலிருந்து டெலிகாஸ்ட் பண்றாங்க, அவங்க வந்து ட்ரூப்ஸ் ஆர் மூவிங் இன் டு த பிளேஸ் ஃபார் இதுன்னு சொல்றாங்க, எல்லா சேனல் மேல நடவடிக்கை எடுங்க. ஃபேர் என்ன, ஒரு சேனல் மேல நடவடிக்கை எடுக்கிறீங்க. ரெண்டாவது வந்து இதே மாதிரி இந்த கேஸ்லயும் அசாம் கேஸ்லயும் இந்த மாதிரி கோரி பாடிஸை காட்டின ஒரே சேனல் இதுவா, இல்ல ஃபேஸ மாஸ்க் பண்ணாம காட்டின சேனல் ஒரே சேனல் செய்திகள் பார்த்தோம் அப்படினா இல்ல அசாம் இதுலயே வந்து பல சேனல்ஸ் அந்த ஃபுட்டேஜ் காட்டியிருக்காங்க. அந்த செய்திகள் பார்த்தா மற்ற சேனல்கள் வந்து அதுக்கு விளக்கம் அளித்திருக்கார்கள் போன்ற விஷயங்களும் வருது. ஆனால் இதுல என்ன நம்ம புரிந்துக்க வேண்டியும் அப்படின்னா, இது உண்மையிலேயே அரசாங்கம் வந்து நெறிமுறைகளை பின்பற்றி ஒரு ரெகுலேஷன் கொண்டு வர ட்ரை பண்றாங்களா, இல்ல ஊடகங்களை கட்டுப்படுத்துகிற முயற்சி? ஒரே ஒரு இது வந்து நீங்க ஒரு இண்டிபெண்டன்ட் பேனல் போய் அவங்க இதே தண்டனையை கொடுத்திருந்தா கூட யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. இப்போ ஒரு இண்டிபெண்டா ஒரு அமைப்பு இருக்கிறது, அதுல அரசாங்க தலையீடு இல்லை, அரசாங்க ரெப்ரசன்டேட்டிவ் இருக்கலாம், நிச்சயமா தப்பே கிடையாது. ஆனால் அரசாங்க உடைய கட்டுப்பாட்டுக்குள் இல்லாத ஒரு அமைப்பு இதே ஆர்டர் பேன் பண்ணாங்கன்னு கொடுத்தா கூட யாரும் ஒன்றும் கேள்வி கேட்க போறது இல்லை. மீடியால யாருமே கேட்க மாட்டாங்க. ஒரு இல்ல பல சேனல்ஸினுடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸோ ஹெட்ஸோ பிரிண்ட் மீடியா ரெப்ரசன்டேட்டிவ் எல்லாரும் சேர்ந்து அந்த அமைப்பு இந்த தண்டனை கொடுக்குது, ஒரு நாள் பேன் அப்படின்னாக்க யாருமே கேள்வி கேட்க மாட்டாங்க. இது என்ன கவலை அளிக்கிறது என்றால், ஒரு செட் ஆஃப் அரசு அதிகாரிகள் நினைத்தால் ஒரு சேனலை பேன் பண்ணலாம் அப்படிங்கிற ரீதியாக வருது வந்து ரொம்ப கவலை அளிக்கிற ஒரு விஷயம். எஸ், இது வந்து இந்த ஜனநாயகத்துல ஊடகங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு சங்கடமா தான். இன்னொரு ஒரு பாயிண்ட், இப்போ இந்த இன்ஃபர்மேஷனே வந்து அவங்க கொடுத்திருக்கிற அந்த நோட்ல ஸ்பெசிஃபிக்கா என்னங்கிறத நான் ஆக்சுவலா ஆன்லைன்ல போய் தேடி பார்த்தேன், அந்த கிளிப்பிங்ஸ் கிடைக்கல, அதை வந்து அவங்க எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க NDTV இந்தியா. அந்த மேப் அம்யூனிஷன் இருந்த ஏரியா இதெல்லாம் காட்டிட்டாங்கிறது இல்ல. அவங்க காட்டின பல விஷயங்கள் பப்ளிக்காக நெட்லயே கிடைக்குது. இப்ப நீங்க சில வெப்சைட்ஸ்ல அந்த இன்ஃபர்மேஷன் போட்டிருக்காங்க, ஹை ரெசல்யூஷன் பிக்சர்ஸ் வேற இருக்கு, அந்த பேஸ்ல இருக்கிற இதெல்லாம் வந்து நெட்லயே கிடைக்குது. ரெண்டாவது, NDTV இந்தியாவுக்கு அந்த சப்போசிங் இது வந்து பாதுகாப்புக்கு மிக முக்கியமான அம்சங்களை யார் கொடுத்தார்கள், அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும் இல்லையா? இந்த மாதிரி ஒரு சூழல்ல அந்த சமயத்துல இத்தகைய முக்கியமான அம்சங்களை அந்த கரஸ்பாண்டன்ட் கிட்ட யாராவது கொடுத்திருந்தாங்கன்னா அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும் இல்லையா? அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காம நீங்க கரஸ்பாண்டன்ட் மேல மட்டும் சேனல் மேல மட்டும் நடவடிக்கை எடுக்கிறதுல என்ன நியாயம்? இது வந்து வெண்டேட்டவா இல்லனா இது வந்து உண்மையிலே ரெகுலேஷன்ஸ் அப்படிங்கிற பல கேள்விகள் வைக்கப்படுது. இல்ல, இது என்னை பொறுத்த வரைக்கும் இது வார்னிங். ஓகே, மத்த எல்லாருக்கும் இது வந்து NDTV இந்தியா மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைங்கிறத நான் பார்க்கல. மற்றவங்க எல்லாருக்கும் எங்களுக்கு பிடிக்கலன்னா உங்களை வந்து நாங்க அது சரியான வழிமுறையா, ரொம்ப கவலை கழிக்கிற விஷயம். ஒரு ஜனநாயகத்துல இது சரியான வழிமுறையா, ஊடகங்கள் மீது இப்படி ஒரு இம்போஸ் பண்றது வந்து சரியா அப்படிங்கிற கேள்விகள் வைக்கப்படுது. இந்த விஷயமும் ஒரு டெவலப்பிங் ஸ்டோரி, இதுல அப்பீல்லாம் இருக்க போறதை நம்ம பார்க்கிறோம். இது எப்படி வளர போகிறது பொறுத்திருந்து பார்க்கணும். இங்கிருந்து அடுத்த செய்திக்கு நம்ம போனோம் அப்படின்னா, இன்னும் சில நாட்கள்ல அமெரிக்க அதிபர் தேர்தல், ஹிலரியா ட்ரம்ப்பா அப்படிங்கிற கேள்வி வந்து இப்போ எல்லார் மனசுலையும் இருக்கு. கீ ஸ்விங் ஸ்டேட்ஸ் அங்கெல்லாம் இப்போ எல்லாருமே சுற்றி கேம்பெயின் பண்ணிட்டு இருக்கிறதையும் பார்க்குறோம். மீண்டும் ஹிலரி கிளின்டன் வந்து லீட் எடுக்கிறாங்கிறத பார்க்குறோம். 2%லேருந்து ஒரு 6% கேப்பில் ஹிலரி கிளின்டன் டொனால்ட் ட்ரம்ப்பை முந்துகிறார் என்று பார்க்குறோம். ஸோ அமெரிக்க வாக்காளர்கள் வந்து மீண்டும் ஒரு சரித்திரம் புரிய போகிறாங்களா, ஒரு முதல் பெண் அதிபர் வர போகிறாங்களாங்கிறது. அதாவது பெரும்பாலான கருத்து கணிப்புகள் இன்று வரை ஒரு 1 or 2 ஒப்பீனியன் போல்ஸ் தவிர மற்ற அனைத்து கருத்து கணிப்புகளும் ஹிலரி கிளின்டன் வெற்றி பெற போறாங்க அப்படிங்கிற ரீதியாக தான் இருக்கு. அப்கோர்ஸ் முன்னாடி இருந்த மாதிரி ஒரு லேண்ட்ஸ்லைடு வின் இல்லாமல் இது வந்து ஒரு நேரோ வின்னாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறது போன வாரம். திருப்பி இந்த வாரம் பாத்தீங்கன்னா அந்த லீடு வந்து திருப்பியும் 2 பாயிண்ட், முதல்ல வந்து கிட்டத்தட்ட 1.2 பாயிண்ட், இப்போ வந்து திருப்பியும் 3 புள்ளிகள் 4 புள்ளிகள் ரேஞ்சுக்கு திருப்பி வந்துட்டு இருக்கு. சில பேட்டில் கிரவுண்ட் ஸ்டேட்ஸ்ல ட்ரம்ப் ஓரளவுக்கு லீட் எடுத்திருக்காரு அப்படிங்கிற சிச்சுவேஷன். ஸோ அடிப்படையாக பெரும் எதிர்பார்ப்பு பார்த்தீங்கன்னா ஹிலரி கிளின்டன் வெற்றி பெறுவாங்க. ஆனால் இதில் என்ன ஒரு வருந்தத்தக்க விஷயம்னா, ஒரு நாட்டினுடைய பிளவுகளை இது பெருமளவில் எடுத்துக்காட்டு. வெள்ளையர்கள், பெரும்பாலான ஆண் வெள்ளையர்கள் ட்ரம்ப்புக்கு ஓட்டு போடுறாங்க. வெள்ளையர்கள் அல்லாதவர்கள் பெரும்பாலான ஹிலரி கிளின்டனுக்கு ஓட்டு போடுறாங்க. பெண்கள் மிக பெரும் அளவில் ஹிலரி கிளின்டனுக்கு ஓட்டு போடுறாங்க.
ஆண்கள், வெள்ளை ஆண்கள் ட்ரம்ப் ஓட்டு போடுறாங்க. ஸோ இந்த டிவிஷன்ஸ் ஆஃப் ஹிஸ்பானிக்ஸ், அதாவது ஹிஸ்பானிக் பீப்புள் ஃபுல்லாக, இன்ஃபேக்ட் ஹிஸ்பானிக் டேர்ன் அவுட் வந்து இப்போ உங்களுக்கு தெரியும், அமெரிக்காவில் வந்து தேர்தல் தினம் அன்னைக்கு தான் நீங்கள் போய் ஓட்டு போடணும், பல வாரங்களுக்கு முன்பே உங்கள் வாக்குகளை நீங்கள் செலுத்தலாம். அந்த ரீதியாக ஹிஸ்பானிக் ஓட்டு ஹையஸ்ட்டுங்கிறாங்க. பெரும்பாலான ஹிஸ்பானிக் ஓட்டு ஹில்லரி கிளின்டனுக்கு போகுது. ஸோ ஒரு நாட்டினுடைய, இப்போ நம்ம இந்தியாவில் வந்து ஜாதி அடிப்படையில் ஓட்டு போடுறாங்க, அது மத அடிப்படையில் ஓட்டு போடுறோம், அதெல்லாம் ரொம்ப தப்புன்னு சொல்கிறோம். அமெரிக்காலையும் கிட்டத்தட்ட அதே தான் நடந்துட்டு இருக்கு. எஸ், உலகம் முழுக்க இப்போ அதான் நடந்துட்டு வரதை நம்ம பார்க்குறோம். மதம் சார்ந்து எப்பொழுதுமே அரசியல் கட்சிகளும் வந்து மதம் சார்ந்தும் ஜெண்டர் சார்ந்தும் இந்த மாதிரி தான் வந்து வாக்காளர்களை, ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் ஓட்டில் ஒரு எஸ்டிமேட் வந்து கிட்டத்தட்ட 75% ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் ஓட்டு ஹில்லரி கிளின்டனுக்கு. எஸ், 2 வேட்பாளர்களுமே வந்து இப்போ கடைசி கட்டத்தில் 2 வேட்பாளர்கள் மட்டுமல்ல, அங்கே போட்டியிடக்கூடிய அனைத்து வேட்பாளர்கள், இவர்கள் 2 பேர் தான் கவனத்தை ஈர்க்கிறாங்க. இவங்க 2 பேரும் வந்து நாடு முழுக்க சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பலதரப்பட்ட மக்களையும் சந்தித்து வாக்கு சேகரித்து வரதை பார்க்கிறோம். நவம்பர் 8ஆம் தேதி தேர்தல் அன்றைய இரவு தொடங்கி நவம்பர் 9ஆம் தேதி ட்ரெண்ட்ஸ் தெரிய வந்து ரிசல்ட் தெரிஞ்சு வந்துடும்ன்றது தான் நம்ம பார்க்குறோம். தலைநகர் டெல்லியும் வட இந்தியாவும் அச்சுறுத்தி கொண்டிருக்கக்கூடிய காற்றின் மாசு, அங்கே நம்ம பார்த்தோம் அப்படின்னா 17 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு வந்து காற்று மாசடைஞ்சிருக்கிறத பார்க்குறோம். வெளியில் வந்தால் எப்போவுமே ஒரு புகை மூட்டம் தான் இருக்கிறதையும் பார்க்குறோம். இது வந்து அங்கே இருக்கக்கூடிய பலருடைய உடல்நிலை பாதிச்சிருக்கிறதையும் செய்திகள் வந்து கொண்டிருக்குது. கண்ணெரிச்சல் தொடங்கி மூச்சு திணறல் வரை பல விஷயங்கள் நடந்துட்டுருக்கு. ஸோ இது ஏன் நடக்குது அப்படிங்கிறதுக்கு எல்லாருக்குமே காரணங்கள் தெரியும். டெல்லி சுற்றி இருக்கக்கூடிய மாநிலங்களில் வந்து விளைநிலங்களில் வந்து காஞ்ச புல்களெல்லாம் எரிச்சு விட்டுடுறாங்க. வெஹிக்குலர் பொல்யூஷன், தீபாவளி முடிஞ்சிருக்கு இப்போ தான், அதுலேருந்து வந்த பொல்யூஷன். இது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து ஏர் லாக் ஆயிருக்கு அப்படிங்கிற கான்செப்டும் இருக்குது. இது எல்லாம் இருந்தும் கூட இந்த எமர்ஜென்சி சிச்சுவேஷன் 70% அதிகமாக பொல்யூஷன் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தாலுமே கூட இன்னும் அங்கே இருக்கக்கூடிய மாநில அரசோ சரி இல்லை மத்திய அரசோ சரி இதுக்கான துரித நடவடிக்கைகள் எடுக்கவில்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டு பரவலாக இருக்குது, பிரதானமாக இருக்குது. இது வந்து ஒரு வார்னிங் இதுக்குள்ள டிக்ளேர் பண்ணியிருக்கணும், அதுவே பண்ணலை அப்படிங்கிறாங்க. இது பற்றிய கருத்து. ஆமாம், இதில் வந்து நமக்கு இப்போ பெய்ஜிங் எடுத்துக்க கிளாசிக் எக்ஸாம்பிள். பெய்ஜிங்கினுடைய எமர்ஜென்சி அலர்ட் லெவலை விட இப்போது நேற்று டெல்லியில் 4 மடங்கு அதிகமான பொல்யூஷன் லெவல் இருக்கு. இப்போ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் பெய்ஜிங் போன்ற நகரங்களில் ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் வச்சுருக்காங்க. இந்தந்த லெவலுக்கு உங்களுக்கு பொல்யூஷன் போகும்போது எந்தெந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்கு அவங்க ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் வச்சுருக்காங்க. கார்ஸை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது, மூவ்மெண்ட்டை, சில விஷயங்கள்லாம் அவங்க வந்து முயற்சி பவர் பிளான்ஸ் ஷட் டவுன் பண்ணுறது. ஸோ அவங்க ஒரு ப்ரோட்டோகால் மாதிரி வச்சுருக்காங்க. அந்த மாதிரி ஒரு புரோட்டோகால் இந்தியாவுக்கு பர்டிகுலராக டெல்லி போன்ற நகரங்களுக்கு கொண்டு வரப்பட வேண்டுமா அப்படிங்கிறத சிந்திக்க வேண்டிய ஒரு தருணம். இது கொண்டு வரப்பட வேண்டும் என்ற கருத்து தான் பரவலாக இருக்கு. பட் என்னன்னா, உங்களுக்கு ஒரு யூனிஃபைட் ரெஸ்பான்ஸ் இருக்கணும். இது வந்து டெல்லியில உள்ள நடக்கிற அந்த இதனால வந்து வர்ற ஸ்மாக் கிடையாது. நீங்க முதலே சொன்னது வந்து சுத்தி வட்டாரத்தில் இருக்கிற மாநிலங்கள். ஸோ நீங்க டெல்லியில ஒரு ரூலை போட்டீங்கன்னா ஹரியானா அதை ஒத்துக்க மாட்டேன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஸோ உங்களுக்கு ஓரளவுக்கு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருதுன்னா இட் ஹாஸ் டு பி a coordinated response. அந்த கோஆர்டினேட்டட் ரெஸ்பான்ஸை மத்திய அரசு இந்த சம்பந்தப்பட்ட மாநிலங்களுடன் பேசி ஒரு புரோட்டோகால் சிஸ்டம் கொண்டு வரணும். ஆனால் அது வந்து பேசக்கூடிய தருவாயில தான் நம்ம இப்போ இருக்குமாங்கிற கேள்விதான். ஏன்னா இந்த அளவுக்கு அந்த பொல்யூஷன் வந்து மோசமான நிலைமை அடையிறதுக்கு விட்டாச்சு. இப்போ உடனடி நடவடிக்கைகள் ஆன வார் ஃபுட்டிங், ஒரு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கைகள் எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும்போது இப்போதான் நம்ம வந்து உட்காந்து இதை பற்றி பேசவே ஆரம்பிச்சிருக்கோம். அப்படிங்கிறப்போ இது கவலை அளிக்கக்கூடிய விஷயமா தான். நீங்கள் பல நாடுகளில் வெளிநாடுலாம் பார்த்தீங்கன்னா மாஸ்க் போட்டுட்டு போவாங்க. இந்த மாதிரி பொல்யூஷன் லெவல் ரொம்ப ஹையாக இருக்கும்போது மாஸ்க் போட்டு ப்ரீத் பண்ணுற சிச்சுவேஷன்லாம் கூட நம்ம பார்த்துருக்குறோம். ஆனால் இப்போ வந்து சில நாடுகளில் வந்து பியூரிஃபைடு ஏரை வந்து விற்கிறாங்க. நம்ம ஒரு 30 வருஷம் முன்னாடி தண்ணியை விற்றா சிரிச்சிருப்பாங்க. தண்ணி போய் காசு கொடுத்து வாங்குறாங்க குடிக்கிற தண்ணியை அப்படின்னு. இன்றைக்கி தண்ணியை பாட்டில் வாட்டர் தான் எல்லா இடத்துலையும் மக்கள் எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி இப்போ காற்றையும் வந்து பாட்டில் பண்ணி கொடுக்க வேண்டிய சூழல் பல நாடுகளில் வந்தாச்சு ஏற்கனவே. சில நாடுகளில் இப்போ சைனா போன்ற நாடுகளில் வந்து நீங்கள் பியூர் ஏரை போய் நீங்கள் கடலில் போய் வாங்கிட்டு வரலாம். இதுல யார பாட்டில கொண்டு வந்து அந்த மாஸ்க் வழியா நீங்க பிரீத் பண்ணிக்கலாம். ஒரு டாக்டரா உங்ககிட்ட கேட்க வேண்டிய கேள்விகள் பார்த்தீங்க அப்படின்னா, குழந்தைகள் தான் இதுல அதிகமா பாதிக்கப்படுவார்கள் என்கிறாங்க. ஆஸ்துமா தொடங்கி அவர்களுடைய லைஃப் ஸ்பேனே கூட ஃபியூச்சரிஸ்டிக்கா பார்க்கும்போது லைஃப் ஸ்பேனே குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதாவது இதுல என்னன்னா 2 பெரிய சிக்கல். ஒன்று வந்து இந்த ஆஸ்மா போன்ற அக்யூட் ஈவெண்ட்ஸ் வந்து நிச்சயமா பாதிப்பு ஏற்படும். ஆனால் பெருமளவில் இது வந்து ஒரு பாப்புலேஷனே வந்து ஓரளவுக்கு ஒரு பாதிக்கக்கூடிய பெரிய அளவில் ஒரு பாதிப்பு இல்லை.
ஆனால் இதுல மிகப்பெரிய பாதிப்பு என்னன்னா அந்த பார்ட்டிகுலேட் மேட்டர்னு சொல்லுவாங்க. அந்த பார்ட்டிகுலேட் மேட்டர் அந்த காத்துல இருக்கிற அந்த சின்ன 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 அந்த தூசு அது வந்து உங்க லங்ல போய் வந்து அக்யூமுலேட் ஆக பல ஆண்டு காலத்துல ரெஸ்ட்ரிக்டிவ் லங் டிசீஸ்னு சொல்லுவாங்க. அதனால அந்த லங்கினுடைய அந்த விரிவாக்க இப்போ நம்ம மூச்சு விடுக்கும்போது எடுத்து விடும்போது அந்த லங் எக்ஸ்பேண்ட் ஆகுது, அப்புறம் ரிலாக்ஸ் ஆகுது. அந்த ஸ்பஞ்சி இதுவே வந்து ஹார்ட் ஆகிடும் லங். அதனால அந்த ரெஸ்ட்ரிக்டிவ் லங் டிசீஸ், அதனால கிரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மனரி டிசீஸ் ஆர் ரெஸ்ட்ரிக்டிவ் லங் டிசீஸ் போன்ற வியாதிகள் வந்ததுனால பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படும். இது வந்து இந்த லைஃப் ஸ்பேனையே வந்து குறைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு பாப்புலேஷன்ஸுக்கே. நாட் ஒரு 100 பேருக்கோ ஒரு 500 பேருக்கு இல்லை, ஒரு அந்த நகரத்தில் வாழும் மக்கள்ல லட்சக்கணக்கானோர் இதனால பாதிக்கப்பட போறாங்க. அது நம்ம என்னன்னா இன்னைக்கு நடக்கலையா சரி பரவாயில்ல பார்த்துக்கலாம், அந்த அப்ரோச் இருக்கிறதுனால தான் நம்ம முன்னேற முடியும். நீங்க சொன்னதை சரியா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, தொடர்ந்து டெல்லியில வாழ்ந்துட்டு வந்தா நம்ம 60 வயசு 70 வயசு வரைக்கும் சராசரியா வாழ போறோம் அப்படின்னா, டெல்லியில தொடர்ந்து வாழ்ந்துட்டு வந்தா நம்மளுக்கு 2 to 3 ஆண்டு காலம் நம்ம வாழ்க்கையில இழந்துரும். அது ஏற்கனவே சில ஸ்டடீஸ் வந்திருக்கு. அது எக்ஸாக்ட் நம்பர் ஆஃப் இயர்ஸ் எனக்கு ஞாபகம் இல்ல, ஆனால் நிச்சயமா ஏற்கனவே சில ஸ்டடீஸ் இருக்கு. எந்த நகரத்தில் நீங்கள் வாழ்கிறீர்களோ அந்த அது வந்து உங்களுடைய ஆயுட்காலத்தை எப்படி அஃபெக்ட் பண்ணுதுங்கிறது வந்திருக்கு ஸ்டடீஸ். இதுல அடுத்த பெரிய கேள்வியை பார்த்தோம் அப்படின்னா, சுற்றுச்சூழல் பாதிப்பு ஒரு பக்கம் இருக்கும்போது, இந்த சுற்றுச்சூழல் பாதிப்புனால மக்களுக்கு ஏற்படக்கூடிய செலவுகள் டெல்லியில் அதுவும் ஒரு ஸ்டடி நேற்று தினம் வந்திருக்கு. அதில் பார்த்தோம் அப்படின்னா என்வாயர்மெண்டல் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு எடுத்து பேசும்போது, இந்த அளவுக்கு மாசு அடைஞ்சா நீங்கள் வந்து இவ்வளோ உங்கள் ஹெல்த் கேருக்கு இவ்வளோ செலவு பண்ண வேண்டியது இருக்குது, நீங்கள் வந்து இதர செலவுகள் இப்படி வர வேண்டியது இருக்குது அப்படின்னு. ஸோ வளர்ச்சியிலேயே ஒரு கேள்வி இங்கே வந்துடுது இல்லையா, என்ன மாதிரி வளர்ச்சி? நம்மளுடைய டெவலப்மெண்டல் மாடல் வந்து நம்ம வந்து விஷனோட நம்ம யோசிக்கிறது கிடையாது. இன்னைக்கு பொழுதுக்கு அதுவும் பணம் ஈட்டும் ஒரு வழிக்கு தான் நம்ம யோசிக்கிறோமே தவிர, அதை பற்றி இது அடுத்த வர ஜெனரேஷனை எப்படி இது பாதிக்க போகுதுங்கிறது இந்தியாவில் அதை பற்றி யோசிக்கிற கான்செப்டே கிடையாது. ஸோ அடுத்த ஜெனரேஷனை பற்றி நம்ம கவலை. இன்னைக்கு நமக்கு பொழுது ஓடிடுச்சா, அதில் நமக்கு பணம் சம்பாதிச்சிட்டோமா, அவ்வளோதான். அந்த அடிப்படையாக என்ன அன்பார்ச்சுனேட் திங்னா, பொதுமக்களுடைய மனநிலை அப்படி இருந்ததுன்னா அரசு நிலையும் அப்படிதான் இருக்கு. எல்லா அரசு, இந்த அரசு முந்தைய அரசு அப்படின்னு கிடையாது. 50 ஆண்டு காலமாக உங்களுக்கு இப்போ என்வாயரன்மெண்ட் மேலே, சுற்றுப்புற சூழல் மேலே அக்கறையை வந்து பெரிய அளவில் காட்டாமல் வெறும் டெவலப்மெண்ட் கூட வந்து ஒரு ஸ்கியூடு டெவலப்மெண்ட் மாடல் தான் நம்மகிட்ட. இதில் நம்ம மீண்டும் ஸ்ட்ரெஸ் பண்ண வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தா, இதில் அதிகமாக பாதிக்கப்படுறவர்கள் குழந்தைகள், அதுக்கப்புறம் 15 வயதுக்கு உட்பட்டவர்கள் அப்படிங்கிறது தான் இதுலேருந்து பரவலாக வரது பார்க்க. நான் என்ன கேட்குறேன், நீங்கள் இப்படி இதை விட்டுட்டீங்க இல்லையா, அந்த பணத்தை வச்சுட்டு உங்கள் லங்கை ரிப்பேர் பண்ண முடியுமா? கண்டிப்பா அதுதான் இப்ப கேள்வியாவே இருக்கு. வளர்ந்த நகரம், பலதரப்பட்ட விஷயத்துல முன்னோடியா இருக்கக்கூடிய டெல்லியில இப்படி ஒரு நிலைமை இருப்பது சரியா அப்படிங்கிறது தான். இதை கூட அரசியலாக்க முயற்சிகள் பார்த்துட்டு இருக்கோம். நேரக்குறைவின் காரணமாக இந்திய பெண்கள் ஹாக்கி அணி வந்து சாம்பியன்ஸ் ட்ரோஃபி வெல்றாங்க. சீனாவை வந்து சிங்கப்பூர்ல நடந்த டோர்னமெண்ட்ல சாம்பியன்ஸ் ட்ரோஃபில 2-1 முதல் வாரம் தான் ஆண்கள் ஏசியன் சாம்பியன்ஸ் ட்ரோஃபி. இந்தியன் ஹாக்கி இஸ் ஆன் a roll நிஜமாவே. அண்ட் ஆண்களை பொறுத்த வரைக்கும் அது மிக முக்கிய காரணம் அந்த கோச் ரோலண்ட் ஓல்ட்மன்ஸ், ஒன் ஆஃப் த பெஸ்ட் கோச்சஸ் இன் த வேர்ல்ட். அவர் 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்பாயிண்ட் பண்ணாங்க. இப்போ 2020 வரைக்கும் அவரே தொடர வைக்கிறாங்க. டாப் 5 கண்ட்ரீஸில் இந்தியா உலகத்தில் மீண்டும் வந்திருக்கு ஆண்கள் பிரிவில். பெண்களும் இப்போ நாங்களும் வந்து ஆண்களுக்கு சமம் அப்படிங்கிறதுக்கு நிரூபிக்கிற ரீதியாக வந்திருக்கிறாங்க. மிகவும் வரவேற்க இந்திய பெண்கள் ஹாக்கி அணிக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். இன்றைய தினம் பார்த்தோம் என்றால் நம்ம உத்தரப்பிரதேச தேர்தல் களம் குறித்து விவாதித்திருக்கிறோம். இந்திய ஹாக்கி அணி பெண்கள் ஹாக்கி அணி பற்றி விவாதித்திருக்கிறோம். இன்னும் பல முக்கிய விஷயங்களை விவாதித்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவருடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட டாக்டர் சுமன் சி ராமனுக்கு நன்றி. பார்த்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. இன்றைய நாள் பொழுதுல நடக்கக்கூடிய பல முக்கிய விஷயங்களை நாளை இதே செய்தி அரங்கிலிருந்து விரிவாக விவாதிப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள். வணக்கம்.